சுண்ணாம்பு, கடுக்கா, பனவெல்லம், பனவெல்லம், மணல், சுண்ணாம்பு, கடுக்கா இந்த 4 பொருளையும் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிலில் போட்டு ஊற வைக்கிறாங்க. 3 மாதம் ஊறுதாங்க. இது எல்லாமே 3 மந்த்து 90 டேஸ்க்கு 90 நாளுக்கு வந்து நல்லா ஊற வச்சு இதோட கலவை பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டரில் அரைக்கிறாங்க. பார்த்தீங்களா, பழமை மாறாமல் இந்த கிரைண்டரில் அரைச்சி இந்த கோயில் திருப்பணியை வந்து பழமை மாறாமல் செஞ்சுட்டு வராங்க. திருக்கல், இது கருங்கல்லே கிடையாது, இது திருக்கல். ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை அருகில் உள்ள ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் இங்கே எருமை வெட்டிப்பாளையம் அந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். எருமை வெட்டிப்பாளையம். எருமை வெட்டிப்பாளையம் என்ற பேர் பார்த்திங்கன்னா இப்போ நாளடைவில் தான் இந்த பேர் சொல்லப்படுகிறது. பட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மகிராசுர மர்த்தினி அந்த அம்மன் எருமை மேலே தான் அது ஒரு பலி இதுவாக காட்சி அளிப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மகிதாசுரவர்ஷினி அப்படி தான் இந்த ஊருக்கு ஒரு பேரே இருக்குது. ஸோ அதை நாளடி மக்கள் வந்து வழக்கமாக இருந்தால் அந்த எருமைன்றதுனால அதை மட்டும் தனியாக வழக்கத்தில் எடுக்க சொல்லிவிட்டு எருமை வெட்டிப்பாளையம் என்ற பெயரோட இன்றைக்கி இது சிறப்பு பெற்று இந்த ஊர் வந்து விளங்குது. இது நம்ம ரெட் ஹில்ஸ் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த எருமை வெட்டிப்பாளையம் இருக்குது. இங்கே ஒரு சிவாலயம் இருக்கிறது. இந்த சிவாலயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 நூற்றாண்டு பழமையானது. 2000 நூற்றாண்டு பழமையான இந்த சிவத்தலத்தில் காமாட்சி அம்மன் உடனுரையும் இங்கே இருக்கிற சிவன் பார்த்திங்கன்னா வரமுக்தீஸ்வரன்றாவே பேர்லேயே உங்களுக்கு தெரியலாம். எல்லா வரனும் தர வருவர். ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ராஜராஜ சோழன் இந்த பல்லவர் காலத்தில் அந்த வழியில் வந்து அந்த மாடலில் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த ராஜகோபுரத்தை கட்டியிருக்கிற இந்த திருவாலயம் ஃபுல்லாக கட்டியிருக்கு பார்த்திங்கன்னா திருக்கல்ன்றது அது ஒரு ரொம்ப வைப்ரேஷன் உள்ள ஒரு கல். அதுக்கு ஒரு உயிர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த கல் பார்த்திங்கன்னா மழை காலங்களில் பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஃபுல்லாக இந்த கல் வந்து இழுத்துக்குமா, வெயில் காலத்தில் வந்து தண்ணியை வந்து வெளிப்படுத்துமா. ஸோ அதோட சிறப்பும் இந்த கோயிலுக்கு இது மாதிரி நிறைய சிறப்புகள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து அடங்கியிருக்கு. ஸோ ஒவ்வொன்றா நம்ம இந்த கோயிலை சுற்றி பார்க்கும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க இந்த கோயிலுக்கு போய் பார்க்கலாம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து ராஜகோபுரம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே வந்து திருப்பணி வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இது வந்து சைடில் இருக்கிற இந்த வழி, சைடில் வர இந்த வழி. இந்த கோயில் வந்து 2000 வருஷம் பழமையான கோவில். வாங்க நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்து விநாயகர், முருகன், காமாட்சி அம்மன் எல்லாமே தெய்வங்களும் இங்கே வந்து இருக்கிறாங்க. இந்த லிங்கம் பார்த்திங்கன்னா அவர் தான் பார்த்திங்கன்னா வரமுக்தீஸ்வரர். உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் வரமுக்தீஸ்வரன்னு. இந்த லிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவங்க 2 கண்ணில் உடைய ஒரு கண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நேராக இதன் வழியாக இருக்கிற வரமுக்தீஸ்வரர் பார்ப்பார். இன்னொரு கண்ணால் பார்த்திங்கன்னா நேராக உள்ள காமாட்சி அம்மன் அவங்க பார்ப்பாங்க. பாருங்கள், ஒரு கண்ணால் சிவனையும் இன்னொரு இடது கண்ணால் காமாட்சி அம்மனையும் பார்க்குற மாதிரி ஒரு தோற்றம் இங்கே அளிக்கிறது. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே சூரியன் உதிக்கும் போது, இந்த இடத்துல வந்து சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனோட ஒளி வந்து இதன் வழியாக படுமா, நேராக காமாட்சி அம்மனுக்கு இந்த வழியாக படுறது சொல்கிறாங்க. அது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. அது ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு. அதே மாதிரி இந்த கோயிலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா சூரியன் உதிக்கும் போது கரெக்டாக அங்கேயும் நம்ம வரமுக்தீஸ்வரர் அவருக்கும் சூரிய பகவான் வந்து காட்சி அளிப்பார். ஸோ அதுவும் இது தனி சிறப்பு. ரெண்டாவது, இது ராஜகோபுரம் வந்து 4 நிலையில் இருக்கிறோம். எல்லா சிவாலயத்திலும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 5, 7, 9
இந்த மாதிரி தான் அந்த நிலையில் தான் வந்து ராஜகோபுரம் இருக்கும். ஸோ இந்த கோயிலில் வந்து அதிசயமாக பார்த்திங்கன்னா இரட்டைப்படையில் 4 நிலை மட்டும்தான் இருக்கும். 4 1 2 3 4 நிலைகள் தான் இங்கே பார்த்திங்கன்னா ராஜகோபுரமே இருக்குது. இந்த கோயிலில் இன்னொரு முக்கியமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து தான் திருக்கல். இது கருங்கல்லே கிடையாது, இது திருக்கல். ரெட் கலரில் தான் இந்த இதுக்கு வந்து உயிர் இருக்குது. இது வந்து ரொம்ப வைப்ரேஷனு. இதை பார்த்திங்கன்னா மழை காலத்தில் நீரை வந்து உறிஞ்சி வச்சுக்குமா, வெயில் காலத்தில் வந்து வெளிப்படுத்தும் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் சிறப்பு உள்ளது. இந்த மாதிரி இருக்கிற கல் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் மட்டும் தான் தமிழ்நாட்டிலே இருக்குது, வேறு எந்த கோயில்லையும் கிடையாது. ஸோ அதுவும் ஒரு இது. ரெண்டாவது பற்றி காலாஸ்திரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலாஸ்திரி வந்து ஒரு பல்லி வந்து அந்த மேலே இருக்கும், அதை வந்து வழிபட்டுட்டு செல்வாங்க. காலாஸ்திரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரே உருவம் தான் இந்த கல் ராஜகோபுரத்தில் இருக்குது. இதில் வந்து பல்லி தலை மட்டும் பார்த்திங்கன்னா பல்லியாக இருக்கும், மேலே உடம்புக்கு கீழே பார்த்திங்கன்னா சர்ப்பம் இருக்கும். ஸோ இது இந்த ஒரே உடம்பில் வந்து பல்லியும் சர்ப்பமும் இருக்கிறது இதில் இந்த கோயிலுக்கு இன்னொரு தனி சிறப்பு. இங்கே பார்த்திங்கன்னா மீன் வடிவம் இருக்குது, அங்கே பார்த்திங்கன்னா மீன் வடிவம், ஆமை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வழிபட்ட இதெல்லாம் பாண்டிய ராஜராஜ சோழன் பாண்டியன் காலத்தில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. பல்லவர்கள் அதுக்கப்புறம் வந்தவனுக்கு எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து சிறப்பு பண்ணி செஞ்சுருக்கிறாங்க. இதை பாருங்கள், ரெட் ஸ்டோன். இந்த கல் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது, வேறு எந்த சிவாலயத்துலேயும் வேறு எந்த கோயில்லையும் கிடையாது. எல்லா கோயிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் தான் இருக்கும். இங்கே வாசக்கால் பார்த்திங்களா ராஜகோபுரத்தில் இந்த மாதிரி கருங்கல்ல தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ரெட் ஸ்டோன் வந்து ரொம்ப ரேரு, எங்கேயுமே இருக்காது. அதுவும் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு. இங்கே பார்த்திங்கன்னா வால்மீகர், பாம்பாட்டி சித்தர், சிவகாக்கியர், போகர், திருமூலர், கொங்குணர், சட்டநாதர், புலிப்பாணி, அகத்தியர், விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், இடைக்கடார், கோரக்கர், குதம்பை, சுந்தரநாதர், பதஞ்சலி, கருவூரார், தன்வந்திரி, கமலமுனி, மச்சமுனி. ஸோ எல்லா முனிவர்களும் வந்து இங்கே சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் இவங்களுக்கு அருகில் வந்து ஒரு சிலையாக வடிவமைச்சிருக்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 2000 வருஷம் பழமையான சிலைகள் தான். சிவ இங்கே பாருங்கள், இந்த கல்லுக்கு வந்து எதுவும் சேதம் வலிக்காத வரைக்கும் இதை அப்படியே தூய்மை செய்து இதை அப்படியே பாதுகாத்து திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கல் வந்து அப்படியே பழமையான 2000 வருஷம் ராஜராஜ சோழன் பாண்டிய பல்லவர்களால் வழியாக கட்டப்பட்ட ஒரு திருக்கோயில். நான் ஏன் ராஜராஜ சோழன் பாண்டியன் பல்லவர் இப்படி சொல்கிறேன்னா, ராஜராஜ சோழன் கட்டுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டியன், அதுக்கப்புறம் பல்லவர்கள் வந்து சிறு சிறு தொண்டு இந்த கோயிலுக்காக இப்போ ஆல்ட்ரேஷன் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி ஆல்ட்ரேஷனு அந்தந்த ராஜாங்கள் ஆளும் போது பண்ணியிருக்கிறாங்க, புரியுதுங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து இதை பற்றி இந்த கோயிலை பற்றி இன்னும் தெளிவான விளக்கம் வந்து இங்கே ஜோதின்றவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மூலயமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இது ஸ்ரீ சக்தி முக்தி விநாயகர். ஐயப்ப சுவாமி இருக்கிறாங்க. இது எல்லாமே பழைய மண்டபம். இப்போ வந்து ஆல்ட்ரேஷன் நல்லா கரெக்டாக அந்த பெயிண்ட் எல்லாம் அடித்து கும்பாபிஷேகத்துக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்ரீ வாஸ்து குபேர பிள்ளையார். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சுமார் 2000 வருஷம் பழமையான கோவில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் சுற்றளவு பரப்புள்ளது. மொத்தம் டோட்டல் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர். இந்த கோவில் உள்ள காமாட்சி அம்மன், அப்புறம் வரமுக்தீஸ்வரர் கோயில் சிவாலயத்தை பார்க்கலாம். இது காமாட்சி அம்மன். உடனுரை காமாட்சி அம்மன் அம்பாள். சிவ ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் கோவில். நம்ம இந்த கோயில் உள்ள போய் பார்ப்போம். ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர், ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் இவர் தான் அந்த லிங்கம்.
இங்கே இருக்கிற விளக்கு எதுவுமே ஆடாது. ஆனால் அந்த வரமுக்தீஸ்வரர் பின்னாடி இருக்கிற விளக்கு மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த கோயிலோட ஒரு வைப்ரேஷன். இங்கே இந்த கருவறையில் நடக்கிற வைப்ரேஷன். ஓம் சிவாய நம. இரண்டாயிரம் வருடம் பழமையான தூண்கள் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நந்தி. இந்த மேலே பார்த்திங்கன்னா கருங்கல்லாலான நந்தி. இதுக்கு வந்து வர்ணம் பூசியிருக்கிறாங்க பெயிண்ட்டு மூலயமா. ஸோ இன்னும் தெளிவாக தெரியும். சுற்றி நந்தி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நந்தி தான் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே அவுட்டர்லேயும் காம்பவுண்ட்லேயும் இருக்கும். சுற்றி காம்பவுண்ட்லேயும் ஃபுல்லாக நந்தி தான் இருக்குது. முருகா, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நவகிரகமே கிடையாதாங்க. ஸோ நவகிரகத்துக்கு எல்லாமே அதிபதி பார்த்திங்கன்னா சூரியன். இந்த சூரிய பகவானே வந்து இங்கே இந்த சிவாலயத்துக்கு வந்து தரிசித்து சென்றிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ இந்த சிவாலயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா நவகிரகனையும் வந்து நம்ம வணங்குறதாக ஐதீகம் சொல்லுகிறது. பார்த்திங்க, இந்த கோயில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 70% எல்லாமே சிறப்பாக பணி வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ராஜகோபுரம் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த சவுக்கு மரம் வச்சு அதை எல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்து சரி செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த பொருள் உதவி எல்லாமே கேட்டிருக்கிறாங்க மக்களிடையே. இந்த ஊர் பொது மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியிருந்து மக்கள் வந்து இங்கே சிவ தொண்டு வந்து செய்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மண்டபம், இந்த முருகனுக்கு எதிரில் உள்ள மண்டபம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே நடுவில் இருக்கிற அந்த மண்டபம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சிமெண்ட்டால் அவங்க வந்து ஆல்ட்ரேஷனே பண்ணலை. எல்லாமே கடுக்காய் சுண்ணாம்பு. வெறும் இந்த கடுக்காய் சுண்ணாம்பு மூலமாகவே பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா சிமெண்ட்டுனா பார்த்திங்கன்னா அதோட கேரண்டியாக ஒரு 50 வருஷம்தான், அதிகபட்சமாக ஒரு 60 வருஷம், அவ்வளோதான். அதுக்கு கம்மி தான் வரும், அதுக்கு மேலே வராது. இப்போ இந்த சுண்ணாம்பு கடுக்கா வச்சு இந்த கோயிலோட திருப்பணி வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சுமார் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் 2000 வருஷம் வந்து கேரண்டியை வந்து சொல்கிறாங்க. இன்னும் 2000 வருஷம் இந்த கோயில் இன்னும் தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சண்டிகேஸ்வரர் இவருக்கு வந்து மண்டபம் கிடையாது. ஸோ 4 புறமும் வந்து சுற்றளவு கொண்ட ஒரு சிறு வடிவமாக தான் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு கோயில் வந்து சுற்றி இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டோனு உள்புறமாக. இது கடுக்கா எல்லாமே. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எதுவுமே சேதம் அடையக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி அவங்க வந்து கடுக்கா சுண்ணாம்பு வச்சு அவங்க இது ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வருடத்துக்கு ஒரு முறை வந்து சூரியன் வந்து இந்த இடத்துல கரெக்டாக வரமுக்தீஸ்வரர் இவருக்கு நேராக வந்து சூரிய ஒளி வரும். அதே மாதிரி காமாட்சி அம்மனுக்கு சூரிய ஒளி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிறு வழி. இந்த பக்கம் போனீங்கன்னா திருப்பி வரலாம்.
இந்த விளக்கு அணையிலே பார்த்தீங்களா, இந்த முன்னாடி இருக்கிற விளக்கு ஆடவே இல்லை. வரமுக்தீஸ்வரருக்கு பின்னாடி இருக்கிற விளக்கும் ஆடலை. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற அந்த அகல் மட்டும் பார்த்திங்கன்னா ஆடிக்கொண்டே இருக்கிறோம் பாருங்கள். நல்லா பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ வைப்ரேஷன் பாருங்கள். இந்த சிவாலயத்துக்கு, இந்த கருவறைக்கு. ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் 4 நிலை ராஜகோபுரம் திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே வருகை தரும் கிராம பொதுமக்கள், ஆன்மீக நண்பர்கள், சிவபக்தர்கள் அனைவரும் தங்களால் முடிந்த பண உதவி, பொருளுதவி பெருமளவில் பங்கேற்று திருப்பணியை முடித்து மகா கும்பாபிஷேகம் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு சிவபெருமானின் ஆசீர்வாதம் அருளும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பு: ஒரு சிலைக்கு ஆகும் செலவு 8500, மொத்தம் போட வேண்டிய செலவு 216. இந்த ஐயாவை இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் முடிஞ்சது, அது 100 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, 50 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களை தொடர்பு கொண்டு அவங்க இந்த கோவிலுக்காக, இந்த திருப்பணிக்காக, பாருங்கள், இந்த ராஜகோபுரத்தை புதுப்பிக்கிறதுக்காக உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நன்கொடையாக வழங்கி சிவபெருமானை, ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் அருளை பெறுமாறு நம்ம மேக் மை டூர் வைபி சேனல் மூலமாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ காமாட்சி அம்பாள். இந்த கோவில் மொத்த திருப்பணி பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கூட சிமெண்ட்டு கிடையாதுங்க, ஒரு துளி கூட சிமெண்ட்டு கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கடுக்கா. இது மூலயமா தான் இந்த திருப்பணியை வந்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. செஞ்சு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர் ஓடுது பார்த்தீங்களா, சுண்ணாம்பு கடுக்கா மணல். இந்த பாருங்கள், சுண்ணாம்பு கடுக்கா பனவெல்லம், பனவெல்லம், மணல், சுண்ணாம்பு கடுக்கா, இந்த 4 பொருளையும் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் போட்டு ஊற வைக்கிறாங்க. 3 மாதம் ஊறுதாங்க. இது எல்லாமே 3 மந்த்து 90 டேஸ்க்கு 90 நாளுக்கு வந்து நல்லா ஊற வச்சு இதோட கலவை பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டரில் அரைக்கிறாங்க. பார்த்தீங்களா, பழமை மாறாமல் இந்த கிரைண்டரில் அரைச்சி இந்த கோயில் திருப்பணியை வந்து பழமை மாறாமல் செஞ்சுட்டு வராங்க. இங்கே பாருங்க, கடுக்கா, சுண்ணாம்பு, மணல், பனவெல்லம், இது எல்லாமே அரையுது இந்த மிஷினில். இது ஒரு சிமெண்ட் பேஸ்ட் மாதிரி தான் ஆகுது. இது வந்து 2000 வருஷம் கேரண்டி தராங்க. இதுக்கு 2000 வருஷம் கேரண்டி. பார்த்தீங்களா, இந்த பழமை மாறாத இந்த திருப்பணியை வந்து நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 நாள் ஊற வைக்கணுமா. அந்த தொட்டி ரெடி பண்ணியிருக்காங்க 90 நாளைக்கு. அதில் பார்த்திங்கன்னா இந்த மணல், கடுக்கா, பனவெல்லம், சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு இந்த கிரைண்டரில் தான் அரைக்கிறாங்க. இந்த கிரைண்டரில் அரைச்சி அதுக்கப்புறம் அது பூசுறதோ, அதுக்கப்புறம் இந்த டேமேஜே ஆனது எல்லாமே அடைக்கிறாங்க. ஸோ அந்த வேலை தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இவர் தான் ஜோதி ஐயா. இவர் தான் இந்த திருப்பணியை வந்து பொறுப்பாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்கிட்ட ஒரு சில விஷயம் நம்ம கேட்போம், வாங்க. நான் சென்னையிலேருந்து வரேன். நம்மளோட இந்த யூடியூப் சேனலுக்கு நம்ம இந்த கோயில் காட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்னா தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் இந்த சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் வந்து ஜோதி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா, சென்னைக்கு அருகாமையில் ரெடில்ஸ் அடுத்து கார்னோடையிலேருந்து
ஆத்தூர் வழியாக வந்தீங்கன்னாக்கா சுமார் 3 கிலோமீட்டர் தான் வரும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா புதிய எருமை வெட்டிய பாளையம் என்ற கிராமத்தில் இந்த ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உடனுறை வரமுக்தீஸ்வரர் ஆலயம் ஈசான மூலையில் உட்கார்ந்துருக்கார். இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு காலத்தினுடைய ஸ்டைலில் சேர சோழ பாண்டியவர்களால் கட்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து லேட்ரிக் ஸ்டோனால் கட்டப்பட்டிருக்காங்க. இந்த ஸ்தலமே அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா லேட்ரிக் ஸ்டோனால் கட்டப்பட்டிருக்காங்க. அதாவது திருக்கல்லுன்னு ஒன்று. இந்த திருக்கல் வந்து நம்ம பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்க முடியாது, ரேர் தான். அந்த வகையில் இது வந்து கட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து நீரோட்டம் உள்ளது, உயிர் உள்ளது. மழை காலத்தில் நீரை சேகரிக்கும், வெயில் காலத்தில் அதை நமக்கு கொடுக்குற தன்மை உள்ளது. அந்த வகையில் இந்த ஸ்தலத்தை வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ராஜகோபுரம் வகையில் பார்த்திங்கனாக்கா மிக கம்பீரமான ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் பார்த்திங்கனாக்கா 4 நிலை ராஜகோபுரம். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் தான் இருக்கும். 3, 5, 7, 9 அப்படி இருக்கும். ஆனால் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா 4 நிலை ராஜகோபுரம். வேதங்களை கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜகோபுரத்துக்கு வாசப்படியில் பார்த்திங்கனாக்கா வாசப்படிக்கு மேலே ஒரு பல்லி சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கனாக்கா தலை வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நாகமாக வச்சுருக்காங்க. அந்த கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல் உடம்பையும் பார்த்திங்கனாக்கா பல்லி சின்னமாக வச்சுருக்காங்க. ராகு கேது 2 பேரையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து பரிகார ஸ்தலத்துங்களில் தான் இதை வச்சுருப்பாங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் காளாஸ்திரி கோயிலே இதை பார்க்கலாம். அந்த வகையில் இதை வந்து காளாஸ்திரி கோயிலில் ஒரே ஒரு உருவமாக வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒரே உருவத்தை 2 வகையான இதில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரே திசையை நோக்கி இருப்பாங்க. அதுவும் கிழக்கு நோக்கி இருப்பாங்க. 2 பேருக்குமே தனித்தனி சன்னதி தான். அதில் வந்து அம்பாள் வலது பக்கமும் அப்பா இடது பக்கம் இருப்பார். கல்யாண கோலத்தில் இருப்பாங்க. அதனால தான் இங்கே வந்து திருக்கடையூருக்கு போக முடியாதவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளும் அவங்க நடத்திக்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பங்குனி மாதம் உத்தரத்தில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுறோம். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கனாக்கா சூரிய ஒளி வெளியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 70லேருந்து 80 அடிக்கிட்ட வரும். வெளியிலேருந்து சுவாமி மூலவர் இருக்கிற இடத்துக்கு பார்த்திங்கனாக்கா அந்த சூரிய ஒளி ஸ்ட்ரெயிட்டாக வந்து சுவாமி கிட்ட போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துடும். அதே மாதிரி அம்மாவுக்கும் அதே மாதிரி தான். ஒரே வருஷத்தில் ஒரு நாளில் அந்த பங்குனி உத்தரத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்கும். அன்றைக்கி தான் நாங்கள் சுவாமிக்கு திருக்கல்யாணமும் பண்ணுறோம். பங்குனி மாதம் உத்தரத்தில் சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுறோம். அந்த சூரிய ஒளி இந்த ஸ்தலத்தில் படுறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, அந்த சுவாமி இருக்கிற கருவறையில் பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன குண்டூசி காற்று கூட உள்ளே போகாது. கருவறைன்றதே ஒரு கர்ப்பம் மாதிரி. அதுக்குள்ளே 4 தீபங்கள் வந்து ஜொலிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 தீபங்கள் வந்து சைலண்ட்டாகவும் அமைதியாகவும் எந்த அசைவு இல்லாமல் அவங்க ஒளியை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க ஒரே ஒரு தீபம் மட்டும், சுவாமிக்கு மேலே இருக்கிற ஒரே தீபம் மட்டும் ரொம்ப தாண்டவ கோலத்தில் இருப்பார். ஏன்னா அது வந்து கமல தீபம்னு சொல்லுவாங்க. இது வந்து காளாஸ்திரியில் மட்டும் அந்த அசைவு பார்க்கலாம். அடுத்தது இந்த ஸ்தலத்தில் பார்க்கலாம். இது வாயு தேவன் வசிக்கிற இடமா இருந்தால் மட்டும்தான் அந்த அசைவு கிடைக்கும், இல்லைன்னா அந்த அசைவு கிடைக்காது. அதனால் வந்து இந்த ஸ்தலத்தில் அந்த வைப்ரேஷன் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நந்தீஸ்வரனை பார்த்தீங்கன்னாக்கா நந்தி வந்து நேராக பார்த்தா மாதிரி இருக்க மாட்டார். சுவாமியை பார்த்தா மாதிரி தான் இருப்பாங்க எல்லா ஸ்தலத்துலேயும். இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண் பார்வை அம்மாவுக்கும் ஒரு கண் பார்வை அப்பாவுக்கும் தலை சாய்ச்சா மாதிரி அந்த டைரெக்ஷனில் இருப்பாங்க. அதோட இந்த ஸ்தலத்தில் வந்து நவக்கிரகம் இருக்காது, கொடிமரம் இருக்காது. ஏன்னா பழைய கோயிலுன்றதால பெரும்பாலும் நவக்கிரகங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 9 நவக்கிரகங்களையும் உள்ளடக்கினவர் தான் அப்பா. அந்த வகையில் இந்த ஸ்தலத்தில் வந்து நவக்கிரகம் கிடையாது, கொடிமரமும் கிடையாது.
இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பக்தர்கள் இந்த ஸ்தலத்துக்கு பழமையை தேடி வராங்க. அப்படி தேடி வரும்போது அப்பா கிட்ட வந்து சரணடைஞ்சு அவங்களுடைய கோரிக்கைகளை அவர்கிட்ட முன்வைக்கும்போது இவங்க 2 பேருமே வந்து கல்யாண கோலத்தில் இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது இல்லாமல் நம்ம கேட்குற வரத்தையும் முக்தியும் கொடுக்குறவங்க தான் இவங்க. அதனால தான் வர முக்தீஸ்வரர். அது மட்டும் இல்லாமல் இங்கே சித்தர்கள் வந்து இங்கே எங்கள் கிராமத்து சுத்தூரப்பட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ஃபாரஸ்ட்டு தான். அந்த வகையில் வந்து இங்கே சித்தர்களை வந்து தவம் இருந்திருக்காங்க. அந்த வகையில் தான் இங்கே வந்து 18 சித்தர்களையும் நாங்கள் வந்து மண்டபத்து மேலே வந்து அவர்களை அங்கே வந்து சித்தரிச்சிருக்கோம். அதோட நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு வரன் தேடுறோம், ஒரு பையனுக்கு வரன் தேடுறோம், இல்லை ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு கட்டுறோம், அதில் வந்து சிக்கல் நிற்குது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு கடன் தொல்லை, இல்லை ஆஃபீஸில் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த வரனை நம்ம தேடும்போது சரியாக கிடைக்கல, தடங்கள் போகுதுனாக்கா அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்ட அம்மா கிட்ட வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாவே போகிறோம். அதுக்குண்டான நல்ல பலன் குறுகிய நாட்கள்லேயே கிடைக்கும். மாதங்களோ வருஷங்களோ கிடையாது, நாட்கள்லேயே கிடைக்கும். அதனால தான் இந்த ஸ்தலத்தில் கிட்டத்தட்ட 2010க்கு முன்னாடி 30 வருஷ காலங்களாக இந்த ஸ்தலம் மூடி இருந்தது. எந்த பூஜை புனஸ்காரமும் கிடையாது. உள்ளே வர முடியாது, போக முடியாது. நாங்களே வந்து அப்பா வந்து பொதுருக்குளம் தான் எடுத்தோம். காம்பவுண்டு எல்லாமே விழுந்துட்டு இருந்தது. உள்ளே அந்த அளவுக்கு ரொம்ப சிதறமடைஞ்ச ஸ்தலமாக தான் இருந்தது. அந்த வகையில் இருந்த ஸ்தலத்தை இப்போ 2010லேருந்து இப்போ 16 வருஷ காலங்களாக அந்த திருப்பணி வேலை பண்ணிக்கிட்டு வரோம். இது வந்து HRNCலையும் இருக்குது, என்டோமெண்ட்டில் இருக்குது. அவங்களும் இதுக்கு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்க மூலியமாகவும் பொதுமக்களுடைய மூலியமாகவும் கிராம பொதுமக்களினுடைய ஒத்துழைப்போடும் இந்த பணியை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். வர பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதலை வச்சு அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும்போது அதன் வழியில் வந்து திருப்பணி நாங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு வரோம். மக்களும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தை வந்து காட்டுறாங்க. ஏன்னா பழமையை தேடி வராங்க. அவங்க வந்து போன பிறகு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கொண்டு போகுது. அந்த வகையில் இந்த ஸ்தலத்தில் வந்து விசேஷமாக நடக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ராஜகோபுரம் பார்த்திங்கனாக்கா அந்த கலசம் வந்து பார்த்திங்கன்னா 9 கலசங்கள் இந்த ராஜகோபுரத்தில் இருக்குது. இந்த 9 கலசமே வந்து பார்த்திங்கனாக்கா அத்தனையுமே வந்து அந்த சுண்ணாம்பு கடுக்கா பனை வெல்லத்தை கொண்டு தான் அந்த கலசத்தையே தயார் செஞ்சுருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா பார்த்திங்கனாக்கா இது வந்து நம்ம செப்பு தகடாலையும் பஞ்சலோகத்தாலையும் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஸ்தலத்தில் வந்து பழமை மாறாமல் வரணுன்றதுக்காக அந்த காலத்தில் என்ன வகையான அந்த கலசத்தை வச்சாங்களோ அதே வகையில் தான் நாமளும் வந்து அதே சுண்ணாம்பு கடுக்கா பனை வெல்லத்தால் தான் அதையும் நம்ம செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்துருக்கிற திருப்பணி அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கடுக்கா பனை வெல்லம் அதை கொண்டு தான் இப்போவும் வந்து பழுது பார்த்துட்ருக்கோம். இப்போவும் அந்த வேலை தான் போயிட்டுருக்கு. அது வந்து ரொம்ப பொறுமையாக தான் பண்ண வேண்டியது இருக்குது. வருஷங்கள் ஆக 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 மட்டும்தான் அதனுடைய பவர் வந்து கிடைக்கும். சிமெண்ட்டில் பண்ணால் 50 வருஷம் கேரண்டி, இதில் பண்ணால் ஒரு 2000 வருஷம் கேரண்டி. ஆகையினால தான் இப்போ இந்த வேலையை பார்த்துட்ருக்கோம். இந்த யூடியூப் சேனலை பார்க்குற அத்தனை பக்தர்களும் இதை பார்த்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட சரணடைஞ்சு இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கொண்டு போகணும். அதனால் நீங்களும் வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து உங்களுடைய விஷயங்களை சொல்லி உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு போகிறதுக்கோசம் நீங்கள் வாங்க. மேலும் இதனுடைய திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை தாராளமாக பண்ணலாம். இது உங்களுடைய ஸ்தலம், உங்களுடைய கோயில். ஆகையினால் இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வரலாம். வந்து இதுக்கு உண்டான அத்தனையுமே வந்து நீங்கள் முன்னிருந்து செய்யலாம். ஆகையினால் பண உதவியோ பொருள் உதவியோ எதுவாகிலும் நீங்கள் செய்யலாம். இதுக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அந்த நம்பரை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். அதன் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொண்டு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் 7 மணிக்கு நாங்கள் அந்த கோயிலை திறக்கிறோம். நடையை திறந்துட்டு மதியம் 1 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா 3 மணிக்கு இந்த ஸ்தலத்தை திறந்தோம்னா அதோட
ஒரு 7:30 மணி வரைக்கும் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா விசேஷமாக இருக்கும். மக்கள் சென்னையிலேருந்து வெளியிலேருந்து ரொம்ப பேர் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அன்னைக்கு ஃபுல்லாகவே திறந்துருக்கும். மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுறோம், அதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். தேய்பேரி அஷ்டமியில் காலபைரவருக்கு, அம்பாளுக்கு வளக்காப்பு, ஆருத்ரா, இப்படிப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளும் இந்த ஸ்தலத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு வராங்க. இது அத்தனையுமே வந்து மக்களால், இது வந்து அவங்களுடைய பங்களிப்போட இத்தனையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். ஆகையினால் நீங்கள் இந்த ஸ்தலத்துக்கு வரணும். இதனுடைய நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கும் அது பலன் அடையணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், வரமுக்தீஸ்வரர் கோயிலோட முழு தோற்றம். நம்ம இந்த ராஜகோபுரத்து மேலே ஏறலாம் வாங்க. இந்த ராஜகோபுரத்து மேலே வந்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ நம்ம இது வழியாக நம்ம போய் பார்ப்போம் வாங்க. தீஸ்வரர் 2 ஏக்கரில் அமைக்கப்பட்ட கோவிலின் முழு தோற்றம். இங்கே பாருங்கள் எப்படின்னு பார்த்தீங்களா. இந்த கோயில் ராஜகோபுரத்து மேலே தான் நம்ம இருக்கிறோம். இது வந்து வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த காட்சியை காமிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்த்துக்குங்க. சிவ சிவ ஓம் நமச்சிவாய. பாருங்கள், இந்த ஏணிப்படி கீழே இறங்கி தான் ஒரு 2 ஏணி வச்சுருக்குறாங்க அடுத்தடுத்து அடுக்கில். ஸோ இதுதான் வந்து ராஜகோபுரம். இங்கே ராஜகோபுரம் 4 நிலைன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது எப்படின்னா, அது ஒரு நிலை, அங்கே ஒரு நிலை, இது ஒரு நிலை, 3வது நிலை இங்கே, 4வது நிலை கீழே இருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து தான் 4 நிலை. மற்ற சிவாலயத்திலேயோ மற்ற கோவில்லாம் பார்த்தீங்கன்னா 5, 7, 9 இப்படி தான் ஒத்தப்படையில் இருக்கும். ஸோ இந்த சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா வரமுக்தீஸ்வரர் சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா 4 நிலை கொண்ட ராஜகோபுரம் இருக்கிறது. இதுதான் 4வது நிலை. பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், இது 4வது நிலை. இதுக்கு கீழே மண்டபம், வாசக்கால் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கோபுர தரிசனம் கோடிய புண்ணின்னு சொல்லுவாங்க. நம்ம ராஜகோபுரத்து மேலேயே ஏறி அந்த வேலைப்பாடையெல்லாம் பார்த்து இறங்கி கொண்டிருக்கிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இது மேலே தான் நம்ம போயிட்டு வந்தோம். இதில் கீழே வந்து எல்லாமே கிரானைட் மாதிரி போட்டிருக்கிறாங்க. கிரானைட்டு நல்ல அம்சமாக இருக்குது. ஹாய் மக்களே, இந்த வரமுக்தீஸ்வரர் இந்த சிவாலயம் வந்து 2000 பழமையான கோயில். திருப்பணிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வரவங்க கீழே லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வரணுன்னா கண்டிப்பாக வாங்க. கம்பல்சரி வாழ்ந்துருங்க, நினைக்காதீங்க, வந்துடுங்க. ஸோ நம்ம மேக் மை டூர் வைபி சேனலில் சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு புதிய நம்ம ஒரு சிவாலயத்தை இல்லை மற்ற வேறு எதனா கோயிலை நான் காண்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.